பிரவீன், இந்த மக்களவை தேர்தலுக்கு விஜய் வாக்களிக்க வந்ததும் அங்கு ரசிகர்கள் கூட்டம் பெருமளவில் குவிந்ததும் அவர் இந்த கூட்டத்தில் வாக்களிப்பதற்கே அவர் திணறியதும் காவல்துறையினர் அவரை காரிற்குள் பத்திரமாக அனுப்பி வைத்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்தோம். அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பின்னர் ஒரு கட்சியின் தலைவராக முதன்முறையாக இப்போது அவர் வாக்களிக்க வந்ததால் திரண்ட ரசிகர்களின் கூட்டமா அல்லது திரட்டப்பட்ட கூட்டமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கூட்டம் இவ்வளவு கூடுவதற்கான காரணம், இன்று காலையில் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே நடிகர் அஜித் ஒரு 6:30 மணி அளவிலேயே அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று விட்டார். அப்போது பெரிய அளவில் கூட்டம் எதுவும் இல்லை. அதன் பின்னர் வழக்கமாக ரஜினிகாந்த் வாக்களிக்க வரும்போது கூட்டம் வரும், முதலமைச்சர் வாக்களிக்க வரும் பொழுது பெருமளவில் தொண்டர்கள் கூட்டம் அது வருவது வழக்கம். ஆனால் இந்த முறை அவர் துபாயிலிருந்து படப்பிடிப்பில் இருந்து அவர் இன்று அதிகாலையில் அவர் வீடு திரும்பிய சூழ்நிலையிலேயே அங்கு வீட்டின் முன்பாகவே ஏராளமான பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அங்கு குவிந்திருந்து நடிகர் விஜய் வாக்களிக்க போவதை படம் பிடித்து காட்சியளித்துக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு முக்கியமான ஒரு காரணமாக கூறப்படுவது, அவர் கட்சி தொடங்கிய பின் ஒரு தலைவர் என்ற ஒரு அந்த பிம்பம் உருவாக்குவதற்காக இந்த கூட்டம் ஏற்கனவே அது கூட்டப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மற்றொன்று, அங்கு திரண்டிருந்த கூட்டம் இதற்கு முன்பு நடிகர் விஜய் சைக்கிளில் வந்து வாக்களித்தது, இதற்கு முந்தைய தேர்தலில் வாக்களித்தது போல் அல்லாமல் இந்த முறை அவர் வாக்குச்சாவடிக்குள்ளேயே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஒருவேளை காலையில் வாக்களிக்க வந்திருந்தால் இந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்குமா? நண்பகலில் அந்த பகுதியில் திரண்டிருந்த பெரும்பாலான மக்களும் வாக்குச்சாவடிக்கு வாக்களித்து வந்த மற்ற பொதுவான ஜனங்களும் மிகப்பெரிய அளவில் கூடியதால் இந்த சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான கேள்வி, தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆனால் அவரது கொள்கை மற்றும் அவரது இலக்கு ஆகியவை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நேரடியாக போட்டியிட்டு நேரடியாக முதலமைச்சர் பதவியை பிடிக்கலாம் என்ற திட்டத்தில் இருப்பதாகவும் அவரது ரசிகர்கள் மற்றும் அவரது கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள். அது தொடர்பாக அவர் அளித்த அந்த கூட்டங்கள் மற்றும் இந்த மாணவர்களுக்கு அவர் அளித்த பரிசுகள், ஒவ்வொரு தொகுதியிலும் நடைபெற்ற அந்த பாராட்டு விழா கூட்டங்கள் மற்றும் மற்ற பொதுவான நிகழ்ச்சிகளில், பொதுவான பிரச்சனைகளில் அவரது கருத்துக்கள் ஆகியவை அதை ஒட்டியே இருந்தன. இந்த முறையும் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு அந்த நினைவு நாளை ஒட்டி அவர் அந்த செய்தியை, அந்த நினைவு நாளை போற்றுவோம் என்ற செய்தியை அவர் பதிவிட்டிருந்ததையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அரசியல் ரீதியாக அவரது நடவடிக்கைகள் களத்தில் இல்லாவிட்டாலும் சமூக வலைத்தளங்களில் இருந்து வருகிறது. இருந்த போதிலும் நடிகர் விஜய்க்கு நண்பகலில் அவர் வாக்களிக்க வந்ததால் அங்கு மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டம் திரண்டிருக்கலாம் என்ற கருத்து கொண்டு கூறப்படுகிறது. ஒன்று. மற்றொன்று, அவர் தமிழக வெற்றி கழக தலைவராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக பொதுவெளியில் வாக்களிக்க வந்ததை ஒட்டி அவரது ரசிகர்கள் ஆர்வ மிகுதியால் அங்கு கூடியிருக்கலாம் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. பொதுவாக அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு 200 நபர்கள் அந்த இடத்துல கூடியிருக்கலாம். அவர்கள் நெருக்கி அடித்ததால் அந்த முண்டி அடித்து ஒரு குளறுபடியான சூழ்நிலை ஏற்பட்டது. கையில் காயத்துடன் அவர் வந்து வாக்களித்தது அந்த ரசிகர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் கருத வேண்டும். மேலும் அந்த வாக்கு மையம் அமைந்துள்ள நீலாங்கரை பகுதியானது பெருவாரியான மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்பதால் அந்த அளவுக்கு அங்கு பெரும் கூட்டம் கூடியிருக்கலாம் என்றும், இது மத்திய சென்னை பகுதியிலோ அல்லது இந்த ஆழ்வார்பேட்டை அல்லது ஸ்டெல்லா மேரிஸ் போயது கடந்த பகுதி, கோபாலபுரம் பகுதி அந்த வாக்குச்சாவடிகள் இருந்தால் இந்த அளவுக்கு கூட்டமாக மக்கள் திரண்டிருப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்திலேயே சென்னையில் தான், மத்திய சென்னை, தென் சென்னை பகுதியில் தான் வாக்கு சதவீதம் மிகவும் குறைவாக, ஒட்டுமொத்தமாக 30% என்றால் இங்கு 15% தான் வாக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய்க்கு திடீரென குவித்த கூட்டம் அவர் யாருக்கு வாக்களித்திருப்பார் இப்போது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கும் விடை அது அவர்தான் தெரிவிக்க முடியும். யாருக்கு வாக்களித்தார் என்ற உண்மையை, செய்தியை அவர் தெரிவிக்க இயலும். இருந்த போதிலும் நடிகர் விஜயின் இந்த தேர்தல் வாக்களிப்பு ஒரு சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பிரவீன்.